எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருக்கு. என்னன்னா, நீதிமன்றத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகாவோட விஜய் அவர்களோட ஃபேன்ஸ். இது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு புரியல. நீதிமன்றம் அவங்க வேலையை பாக்குறாங்க. நீதிமன்றத்துக்கு என்ன வேற வேலை இல்லையா? நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க, காவல்துறை அதுக்கு பாதுகாப்பு கேட்டது. இது உங்களுக்குள்ள நடந்த ஒரு 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 பிரச்சனை. இதுல அரசியல் இருக்கு இல்லன்றதும் நீதிமன்றத்துக்கு வேலை கிடையாது. அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னும் போது அப்ப யாருமே கேட்க கூடாது. பத்திரிகையாளர் கேட்டா அங்கிருந்து அவங்களை திருத்தி விடுவீங்க. சீமான் அவர்கள் கேட்டா அவரை சூற விட்டுருவீங்க. ஒரு முதலமைச்சர் எதனா சொன்னா அவரை பிளாஸ்ட் பண்ணுவேன், ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணுவீங்க. சரி, கடைசியா நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குதுன்னா நீதி அரசர்களையும் நீங்க திட்டுவீங்கன்னா என்ன மனநிலையில இருக்கிறாங்க? அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? நீதிமன்றம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் உயிர் சேதத்தை பத்தியும் மக்கள் பாதுகாப்பை பத்தி தான் கேட்டிருக்கு. உங்க கட்சியில எவ்வளவு வருமானம் வருது, உங்க கட்சி எவ்வளவு செலவு செஞ்சுது, அது மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல. என்ன பாதுகாப்புக்கு பண்ணீங்க? குடிக்க தண்ணி வச்சீங்களா? ஏன் சொன்ன நேரத்துக்கு வரலன்னு இந்த மாதிரி இந்த கேள்வி நீதிமன்றம் தான் இல்லைங்க, யாரு வேணா கேட்கலாம். நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து அதை கேட்கிற அந்த அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால நீதியரசருக்கு கேட்கிறாங்க. அப்போ எல்லாமே இந்த நாட்டுல சட்டப்படிதான் நடக்கணும். நான் ஒரு இடத்துல பாதிப்புக்கு வரன்றதுக்கோசரம் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது விஜயோட ரசிகர்களோ இல்ல விஜய் மேல உண்மையா அக்கறை இருக்கிறவங்க இதுல இருந்து இதை எப்படி மேம்படுத்தி கொண்டு போறது, விஜய் அவர்களுக்கு எப்படி அவங்க பலம் சேர்க்கிறது, விஜய் அவர்கள் கட்சியை இன்னும் எப்படி நெறிப்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமா ஒரு அரசியல் கட்சியா ஆக்குறதுதான் அவங்க பார்க்கணும்.